அப்பா 6 மாசத்துக்கு அப்புறம் நல்ல மீன் குழம்பு. எப்படியாவது பிக்கப் பண்ணிட வேண்டியதான். காலை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. நாங்க கையே ஒழுங்கா கழுவ மாட்டோம். காலை எங்க போய் கழுவுறது? நீ குழம்பு ஊத்த பார்த்தா பசிக்குது மனுஷனுக்கு. டேய் நல்லது சொன்னா கேட்டுக்கடா. போய் கழிட்டு வா. ஓ காலை சரியா கழுவல. அங்கங்க சொட்டையா இருக்கு. சாப்பிடுறதா இல்லையா? காலை சரியா கழுவலன்னா சனி பிடிச்சிக்கும்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் ஒரு நாள் நலமகாராஜா கால் கழுவும் போது சரியா கழுவாம ஒரு ஊசி 3 அளவுக்கு சொட்டை இருந்ததுக்கே சனி பிடிச்சிக்கிச்சான். எப்படியோ இந்த வீட்டில் நான் காலடி எடுத்து வச்சுட்டேன். நான் ஊருக்கு போயிட்டாலும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த குடும்பத்துக்கு எந்த கெடுதி வந்தாலும் என் மனசு தாங்காது. அதனால தான் சொல்றேன். போதுமா? இப்ப சாப்பிடலாமா? அண்ணே, நான் காலையெல்லாம் கழுவிட்டு கிளீனா வந்து உட்காந்துருக்கேன். நீங்க சாப்பிடுங்கண்ணே. நான் சும்மா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு ஒரு பிளேட் எடுத்து வை. அம்மா, உனக்கு பின்னால பெரிய பிளேட். அப்பதான் அந்த பொச்சுமே எங்க அப்பதா? இதா இருக்குடா. என்ன இது? மீன். ஏன்பதா மீனை பெரும் துண்டா போட்டு நல்லா மொளா மசாலா தலை விசக்கச்சி வேணும் பொடிச்சு வைப்பில்ல, அப்படி பண்ணி வைக்க முடியாதுண்ணே. இது வெள்ள வெள்ள பல்ல வச்சுக்கிட்டு இருக்கு. ஏந்தம்மா இதை ஒரு நாளைக்கு நல்ல மீன் கஞ்சி அடிக்கலான்னு வந்தா முடியல. ஏன் அப்படி பண்ண நீ? இன்னைக்கு நான் சமைக்கலடா. வீட்டுல சும்மா விருக்கு விருக்குன்னு உட்கார்ந்துருக்கனே. இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைக்கிறேன்னு அந்த புள்ள சொல்லிச்சு. அதான் இந்த நலமகாராஜ கதையெல்லாம் பேச தெரியுதுல. ஒரு மீனை பொறிக்க தெரியாது உனக்கு? உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? ஒரு யார் சொன்னா பண்ண சொன்னாங்களா? ஏண்டா வெறும் சோத்தையே தின்னுட்டு இருக்க? அந்த மீன் ஒரு துண்டு எடுத்து திண்டு பாரு. கடவுளே, எத்தனை ஆண்டுகள் அங்கப்பா நினைக்கிற. ஒரு வெள்ளையா ஒரு மீன் ஒண்ணு வச்சிருந்தியா? நூனு கிடைக்குமா? நான் சமைச்ச மீன் நல்லா இருக்க போய் தானே இன்னும் கொஞ்சம் கேக்குறீங்க. ஆமா, சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன அம்புட்டு திட்டீங்கள. எனக்கு அப்பத்தாக்கம் கூட எடுத்து வச்சுக்காம சமைச்சதெல்லாம் அப்படியே அள்ளிட்டு வந்து வச்சேனே, அதுக்கு அந்த திட்டீங்க. நலமகாராஜா கதை சொன்னேன். ஏதோ உங்க நன்மைக்காக எனக்கு தெரிஞ்ச சொன்ன. அது தப்பா? அதுக்கும் திட்டீங்களே. என்ன அடிக்கிறா? ஏண்டா ஒரு குடும்பத்துல ஆம்பளை சாப்பிட உட்கார்ந்தா நல்லா சாப்பிட்டுமே,
பொம்பளைங்க சமைச்சாலும் அப்படியே அனுப்பி வந்து வைப்பாங்க. நாம தான் ஒரு நோக்கம் ஜாக்கம் புரிஞ்சுட்டு ஒரு அளவா கரெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு மிச்சம் வைக்கணும். இப்படி ஃபுல்லா அடிச்சுட்டியா அப்ப அவங்க என்ன சாப்பிடுவாங்க? அவங்க அறிவு வேண்டாம் எனக்கு. அந்த அறிவு உனக்கு எங்கடா போச்சு? நீ சும்மா பார்த்தா பாவம் எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க வீட்டுல வேலை செய்ய 1000 பேர் இருக்காங்க. நீ ஒரு ஒன்றை நான் சபை வச்சு சமைக்க சொன்னா பாவம் கண்ணில் போடிச்சு அழுதுக்கு பாத்தியா? நான் அது கழல. நீங்க திட்டினது நினைச்சுதான் அழுவுறேன். ஒண்ணு இல்லடா, நானும் வாழ்க்கையில எவ்வளவு ருசியான சமாச்சாரங்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப அந்த அடிச்சு ஒரு மீன் ஆமா. வெள்ள வெள்ள இது மாதிரி சாப்பிட்டதே இல்லடா. ஓஹோ. ஐயோ என்ன ருசி. ஒண்ணு வச்சுக்கிறானே, என்ன? அதாவது இந்த மீன் ஒரு பக்கம் வச்சு எல்லா சொத்து சுகங்களையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு உனக்கு எது வேணும்னு கேட்டாங்கன்னு வச்சுக்க, எனக்கு ஒண்ணு வேணா போயன்ற காலம் பூரா அந்த மீனையே சாப்பிட்டு இருக்கலாம். என்ன சொல்றேன்? உண்மைதானே. இன்னொரு விஷயம், ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து இந்த மீன் அடிச்சேன்னு வச்சுக்க உடம்பு கின்னு ஆயிடும். அப்பதான் அதுல கூட குத்தி வரும். கரெக்ட். ஐயே என்னடா வடிவேல கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சான். நல்லா இருந்தாய். என்ன சொல்ற? ஆமா, கரெக்டா சொன்னீங்கன்னு.